இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ரசூல்லா என்ன விரும்புகிறாங்க, என்ன செய்யறதுக்காக இதெல்லாம் ரசூல்லா செஞ்சாங்க அதுங்கிறது நம்ம காரணம் தேட வேண்டிய நோக்கம் நமக்கு இருக்குது. ஏன் போட்டு இவங்களை தொந்தரவு பண்ணிட்டே இருக்காங்க பார்த்தா எல்லாமே இவங்க போய் சீன்றது தான். ஜயது பின் ஹாரிசாவுடைய படைப்பிரிவாக இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி பஹ்ரான் போரில் போய் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் மக்காவுக்கு பக்கத்திலே போய் கேம்ப் அடித்து 2 மாதம் தங்கி இருக்கிறதா இருக்கட்டும், என்ன இவங்க விரும்புகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சண்டை ரசூலா எதிர்பார்க்குறாங்க 1 to 1. அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்க்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதீனா சேஃபாக இருக்கணும், மதீனா சேஃபாக இருக்கணும், மதீனாவில் யாரும் தாக்குதல் நடத்திடக்கூடாது. ஏன் அப்படின்னா அமைதிக்காக கிடையாது, மதீனா சேஃபாக இருந்தால் தான் இவங்க போய் வெளியே போய் தாக்க முடியும். மதீனாவிலேயே பாதிப்பு வந்துருச்சு அப்படின்னா இவங்களால வெளியே போய் எங்கேயும் போய் தாக்குதல் நடத்த முடியாது. அதனால தான் பாருங்க, சரியா அந்த ஹுதைபியா உடன்படிக்கை போட்ட உடனே ரசூல்லா பரபரப்பானதை வச்சே தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் பாருங்க கைபரில் போய் தாக்குதல், மோத்தா போர் நடக்குது, தபுக் போர் நடக்குது. அப்போதான் ரசூலா லெட்டர் போடுறாங்க, கிஸ்ராவுக்கு லெட்டர் போடுறாங்க, நஜ்ஜாஷி மன்னருக்கு லெட்டர் போடுறாங்க. இது எல்லாமே எப்போ நடக்குது, இந்த ஹுதைபியா உடன்படிக்கை போனதுக்கு அப்புறம், ஹுதைபியாவில் மக்காவாசிகளோட சமாதான ஒப்பந்தம் போட்டதுக்கு அப்புறம் ரசூலா சுறுசுறுப்பாகிறாங்க. வெளியில் பிரச்சாரம் அப்போதான் ரசூலாவே தாவா ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ரசூல்லாவுடைய மெயின் வேலை என்ன அப்படின்னா அல்லாஹ் குர்ஆன்ல 3 இடத்துல, அதாவது சாலி நபிக்கு அல்லாஹ் என்ன சொல்கிறான், ஒரு வேலை அல்லாஹ் கொடுக்குறான், அதாவது அந்த மோசடி செய்கிறது நிறுத்துகிற மாதிரி. அப்புறம் லூத்து நபிக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஓரின சேர்க்கையை தடுத்து நிறுத்தணும். இந்த மாதிரி ஒவ்வொரு நபிக்கும் பிரத்யேகமாக ஒரு டாஸ்க் அல்லாஹ் கொடுத்து அனுப்புகிறான். அப்போ அந்த அடிப்படையில் அல்லாஹ் ரசூல்லா என்ன சொல்கிறான் அப்படின்னா, இணை கற்பிப்போர் வெறுத்தாலும் எல்லா மார்க்கங்களையும் விட மேலோங்க செய்வதற்காகவே நேர்வழியுடனும் உண்மை மார்க்கத்துடனும் அவனே தனது தூதரை அனுப்பினான். இது 3 இடத்துல அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான். அப்போ ரசூல்லாவுடைய அனுப்பப்பட்ட நோக்கமே அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நிலைநாட்டி டெமோ காட்டும். பேப்பரில் டெமோ காட்டுறதுக்கு ரசூல்லா தேவையே கிடையாது. இன்றைக்கி நாம் என்ன பண்ணுறோம், பேப்பரில் டெமோ காட்டுறோம். என்ன சொல்கிறோம், நீங்கள் அல்லாஹ் சொல்கிற மாதிரி நீங்கள் உடை கட்டுப்பாடு விதிச்சிங்க அப்படின்னா உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய கற்பழிப்புகள் என்ன ஆயிரும், குறைஞ்சிரும். நீங்கள் குர்ஆனில் சொல்கிற மாதிரி கையை கட் பண்ணுற மாதிரி ஒரு தண்டனை நீங்கள் நிறைவேற்றுங்க, இதனால் உங்களுக்கு என்ன ஆகும், இங்கே குற்றங்கள் குறைஞ்சிரும். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்கள் பேங்க் சிஸ்டத்தை ஒழிச்சு கட்டிட்டு வட்டி இல்லாத சிஸ்டமில் நீங்கள் உங்களுடைய கவர்மெண்ட்டை ரன் பண்ணுங்க, இதனால் உங்கள் மக்கள் மேலே என்ன ஆயிரும், வரி சுமை குறைஞ்சிரும். இதெல்லாம் நாம் என்ன சொல்கிறோம், வாயில் வடை சுடுறோம். அவன் திருப்பி ஒன்று கேட்குறான், சரி இது மாதிரி நடந்த ஒரு ஊருக்காமி நான் போய் பார்த்துட்டு வர்றேன், அந்த ஊரை பார்த்து நாங்கள் கற்றுக்குறோம் அப்படின்னா நாங்களே தேடுறோம், நமக்கு அந்த மாதிரி ஒரு ஊர் கிடைக்க மாட்டேங்குது. அதாவது இஸ்லாமிய அடிப்படையில் வாழக்கூடிய ஒரு ஊர் உலகத்திலே இல்லை. அதுக்கு நம்ம உடனே நம்ம என்ன சொல்கிறோம், அது நீங்கள் அந்த ஊர் நீங்கள் அது ஒரு ஐடியல் ஊருங்க, அது ஒரு ஐடியல் ஊர், அதை நீங்கள் இமேஜின் பண்ணிக்கோங்க, இப்படி இருந்தால் இப்படி இருக்குன்னு நீங்கள் இமேஜின் பண்ணிக்கோங்க. அப்படியும் நீங்கள் அந்த ஊர் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் ட்ராவல் பண்ணி பின்னாடி போகணும். 1400 வருஷம் பின்னாடி போனீங்கன்னா அங்கே ஒரு ஊர் இருந்தது, அது ஒரு கனவு ஊர், அது ஒரு கனவு உலகம், அந்த உலகத்துக்கு நீங்கள் போய் பாருங்கிறோம். இப்போ இந்த மாதிரி அந்த கனவு உலகம் ஒன்று இருந்தது இல்லை, அதை உருவாக்கி காட்ட வேண்டியது ரசூலுல்லாவுடைய வேலை. அதாவது குர்ஆனில் இருக்கிற சட்டங்கள் ஃபாலோ பண்ணால் அந்த ஊர் எவ்வளோ அழகாக இருக்கும், அந்த ஊருடைய மக்கள் எவ்வளோ நிம்மதியாக இருப்பாங்க, அந்த மக்களுடைய வாழ்க்கை தரம் எவ்வளோ சூப்பராக இருக்கும், அங்கே எந்த அளவுக்கு அடிப்படை தேவைகள் மக்களுடையது நிறைவேற்றப்படும், தேவையே நிறைவேறிடுச்சுன்னா அவன் ஏன் திருட போகிறான், அந்த மாதிரி ஒரு, அதாவது அந்த மாதிரி ஒரு ஐடியல் ஊரை காட்டணும் அப்படிங்கிறது ரசூலுல்லாவுடைய வேலை. இதை முடிக்காமல் ரசூல்லா போயிருந்திருக்க முடியாது. அப்போ இதற்காகத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வேலைகள்லாம் செய்கிறாங்க. இதுக்காகத்தான் மக்காவில் போய் இந்த வேலை, இந்த தாக்குதல்லாம் போய் பண்ணுறாங்க. அப்போ மதீனாவை பாதுகாப்பாக ஆக்கணும்னா என்ன ஆகணும், ஒன்று இந்த குறைஷிகள் நம்மக்கிட்ட ஒரு ஒப்பந்தம் போட்டுருணும், நாங்கள் உங்கள்கிட்ட சண்டைக்கு வர மாட்டோம், நீங்கள் ஃப்ரீயாக என்ன வேலைனாலும் செய்யுங்க அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவாதம் கொடுக்கணும். இல்லைன்னா இந்த குறைஷிகள் முற்றிலும் ஒழித்து கொட்டப்படணும், அதாவது முற்றிலும் இவங்க சமாதியாக்கப்படணும். இங்கே பக்கம் எதிரி இல்லை அப்படின்னு தெரிஞ்சால் மட்டும்தான் ரசூலுல்லாஹ்னால போய் வேற வேலை போய் செஞ்சுருக்க முடியும். அப்போ அந்த நாள தான் ரசூலுல்லாஹ் இந்த தாக்குதல்லாம் பண்ணுறாங்க. இதை நம்ம புரிஞ்சுக்கணும். இது நம்மளுடைய வேலை இல்லைன்னு சொல்லி நம்ம தூக்கி போட்டதுனால இதெல்லாம் நமக்கு தெரியாமல் போகுது.